கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்கிறது அந்த செய்திக்கான தலைப்பு. 10,000 பேர்களில் சிறந்தவர். இது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா the chief among 10,000 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். the chief among 10,000, 10,000களில் அல்லது 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த தலைப்பின் கீழாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தின் வாயிலாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்க செய்தி ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக நீங்க வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தை தொடர்ந்து நீங்கள் கவனிக்க, வாசிக்க, கேட்க இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நீங்க கேட்க இயேசு 10,000 பேர்களில் சிறந்தவரா இருக்கிறாரா என்கிற சத்தியத்தை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடும். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இதுல என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோமே. இந்த சத்தியத்தின் பின்னணி என்ன என்பதை உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாய் விளக்க கர்த்தர் நடத்துவாராக. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்து சில வேத பண்டிதர்கள் சொல்லும் போது இது ராஜாவாகிய சாலமோனுக்கும் எருசலேம் பகுதியிலே அல்லது இஸ்ரவேல் தேசத்திலே ஏதோ ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்ததான சூலெமித்தி என்று அழைக்கப்படுகிற ஒரு வாலிப பெண்ணுக்கு இடையில இருந்ததான ஒரு காதல் காவியமாக காணப்பட்டிருந்தாலும் இதனுடைய ஆவிக்குரிய வெளிச்சம், ஆவிக்கேற்ற விதத்தில் இதை தியானிக்கும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும், அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பூமியிலே அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறதான அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கும் இடையில் இருக்கிறதான ஆழ்ந்த உறவையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு ஆழ்ந்த சத்தியங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகமாக உன்னத பாட்டு புஸ்தகம் காணப்படுகிறது என்பதை சில வேத பண்டிதர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள். சிலர் சொல்வார்கள், விழுந்து போன சாலமோனையா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுவது என்று சொல்லி. நாம் விழுகையை இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுத்தவில்லை. நாம் இதில் இருக்கிற சிறந்த காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புஸ்தகத்துக்கு கொடுத்திருக்கிற சிறந்த அந்தஸ்தை நாம் சற்று ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒருவேளை தாவீது, மீகால் என்கிற அவர்களுடைய ஒரு சரீர பிரகாரமான உறவுக்கு ஏற்றது போல ஒரு பாடல் பாடப்பட்டு அந்த பாடல் ஒரு புஸ்தகமா கூட வந்திருக்கலாம். அல்லது ஈசாக்கு, ரெபேக்காள் இவர்கள் சந்தோஷப்பட்டு கணவன் மனைவியுமாய் இணைந்து வாழ்ந்தது, அவர்களுடைய சந்தோஷத்தை குறித்ததான ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கலாம். அப்படிலாம் எழுதப்படல. ஆனா பைபிள்ல இந்த ஒரு இடத்துல உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல சாங் ஆஃப் சாலமன் சொல்லுவாங்க, சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்வது உண்டு. ஆனா உன்னத பாட்டு அப்படின்னு சொன்னாலே the song of the most high அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல அதற்கு பொருள் அமைத்துக் கொள்ளலாம். the song of the most high. அது என்ன உன்னத பாட்டு என்று சொல்லும் போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில் இருக்கிற மனுஷருக்கும் ஆழ்ந்த உறவு உண்டு, ஆழ்ந்த சம்பந்தம் உண்டு என்பதை விளங்க காட்டுவதற்காக தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது குறித்த சில வேத வசனங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இது சாலமோன் ராஜாவை குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கு, இது என்ன கிறிஸ்து இயேசு ராஜாவை குறித்தா சொல்லப்பட்டிருக்கு சொல்லி ஒருவேளை குதர்க்கமாய் விவாதிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நல்லா கவனித்து பாருங்க. சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எந்த சங்கீதத்துக்கும் இல்லாத ஒரு சிறந்த அந்தஸ்தை கர்த்தர் இந்த சங்கீதத்துக்கு கொடுத்திருக்கிறார். 45ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு நேச பாட்டு என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. நேச பாட்டு, the song of the loves அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேச பாட்டு, the song of loves சொல்லி தான் அந்த பாடலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 150 சங்கீதங்கள்ல வேற எந்த சங்கீதமும் நேச பாட்டுன்னு சொல்லி இல்ல. நான் ஒவ்வொரு சங்கீதமும் முன்னாலே நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு சங்கீதத்திலையும் பார்க்கும்போது நேச பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தை ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கும் அவரோடு கூட இணைந்து இருக்கிறதான அவருடைய ஸ்தானத்துல அவருக்கு பக்கத்துல நிற்கக்கூடிய ராஜகுமாரத்தி எவ்வளவு சிறப்பான அலங்காரத்தோடு கூட உடை ஆபரணங்களோடு கூட அவள் சிறப்பாக அழகான தோற்றத்தில் நிற்கிறாள் என்கிற காட்சியை தான் இந்த முழு சங்கீதத்திலும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ராஜாவினுடைய அலங்காரம், இரண்டாவது ராஜகுமாரத்தினுடைய அலங்காரம்.
ராஜாவினுடைய செங்கோல் எப்படிப்பட்டது, ராஜா எப்படிப்பட்டவராய் ஆளுகை செய்கிறார், அவர் கேட்ட மனவாட்டியாகி இருக்கிற ராஜகுமாரத்து எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு இருக்கிறாள் என்கிற சிறந்த ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதம் சங்கீதம் 45 நமக்கு விளங்க காட்டுகிறது. இதை நீங்க எழுத்தின்படியா கவனிச்சீங்கன்னா இது சாலமோன் ராஜாவை குறித்தும் மற்ற ராஜகுமாரத்திகளை குறித்த காரியங்களை நீங்க தெளிவாக கவனிக்க கூடும். ஆனால் ஆவியானவர் எபிரெயனாக்கியவனுக்கு காண்பித்துக் கொடுக்கிற விதத்தை நீங்கள் வேதத்தில் கவனிப்பீர்கள் என்றால், நீங்கள் வேதத்தில் சங்கீதம் 45 சங்கீதம் 6 மற்றும் 7 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. இப்ப நிப்பாட்டிகளெல்லாம் இப்போ இதே பக்கத்தை வச்சுக்கங்க. எபிரெயர் 1 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களையும் இப்ப வாசிக்க போகிறோம். 8 வசனத்தை முதலாவது வாசிக்க நாம் கேட்கலாம். எபிரெயர் 1 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. அப்ப சங்கீதம் 45:6 எபிரெயர் 1 அதிகாரம் 8 வசனமும் யார குறித்து தான் சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, எழுத்தின்படியா இருக்கிற சாலமோனை குறித்த வெளிப்பாடு அல்ல. ஒருவேளை எழுத்தின்படி பார்த்தா அது சாலமோனுக்கு சொல்லப்பட்டது போல இருக்கு. ஆனா எபிரெயர் ஆக்கியோன் சொல்லும் போது அந்த சத்தியத்தை, அதாவது சங்கீதம் 45:6 வசனத்தை புதிய ஏற்பாட்டு சத்திய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் முழுக்க முழுக்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது என்கிற காரியத்தை ஆவியானவர் தெளிவாக காட்டி கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 45:7 வசனத்தையும் வாசிக்கலாம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இதே வசனத்தை தான் எபிரெயர்ல 1 அதிகாரம் 9 வசனத்துல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல அப்ப 8 வசனம் ஆரம்பிக்கும் போது இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் யாரை குறித்து சொல்லுகிறதாக ஆவியானவர் காட்டி கொடுக்கிறார் என்றால், குமாரனை குறித்து. அதனாலதான் குமாரனை நோக்கி தேவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாடு நமக்கு இல்லாவிட்டால், புதிய ஏற்பாட்டிலே காண்பிக்கப்பட்ட சத்தியத்தினுடைய வெளிச்சம் நமக்கு இல்லாவிட்டால், பழைய ஏற்பாட்டை நம்ம அவ்வளவு துல்லியமாய் யாரை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு இடத்துல தாவீது கூட சொல்லுவார், என் கர்த்தரை என் வலது பரிசத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர்னு சொல்லி சங்கீதம் 16 சங்கீதம் 8 வசனம் அதை தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்க பார்க்கும்போது ஏதோ இது தாவீது தன்னுடைய சொந்த அனுபவமாக தேவனை பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கை குறித்து வெளிப்படுத்துகிறதாக காணப்பட்டிருந்தாலும், அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. தாவீது அழிவை கண்டான், ஆனால் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்ப உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்பது எழுத்தின்படியா இருக்கிற தாவீதை குறித்ததல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்கள். இவ்விதமாகத்தான் நீங்களும் நானும் வேத வசனங்களை இது யாரை குறித்து சொல்லுகிறது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 8 அதிகாரங்கள் கொண்ட உன்னத பாட்டு புஸ்தகமானது இது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய மணவாட்டிக்கும் இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஐக்கியத்தையும் சிநேகத்தையும் குறித்து பேசுகிறது. இதுக்கு எங்க வெளிச்ச வேத வசனத்தில் எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்பீர்கள் என்றால், எபேசியர் 5 அதிகாரத்தில் 22 வசனத்துக்கு மேல இருக்கிற 22 வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 31-32 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு கணவன் ஒரு மனைவி, புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு, அவர்களுக்கு இடையில இருக்க காணப்பட வேண்டிய கீழ்ப்படிதல், அன்பு, பயபக்தியை குறித்து, தெய்வ பக்தியை குறித்து பேசுகிற இடத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த ரகசியம் மகா பெரியது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்பதாய் 32 வசனத்திலே சொல்லுகிறார். அதாவது எபேசியர் 5 அதிகாரம் 32 வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப வேதம் என்ன வெளிச்சத்தை காட்டி கொடுக்கிறது என்றால், ஏதோ ஒரு கணவன் மனைவிங்கிற உறவு மாத்திரம் இல்ல,
அந்த கணவன் மனைவி என்கிற அந்த எழுத்தின்படியான உலக உறவையும் தாண்டி உன்னதரோடு கூட உங்களுக்கு எனக்கு ஆழ்ந்த உறவு உண்டு என்பதை சம்பந்தப்படுத்தக்கூடிய பகுதியாய் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்ப ஆக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்களும் நான் எவ்விதமாகத்தான் எந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் தியானிக்க முடிய கொடுத்திருக்கிறார் என்றால், இது கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கும் இருக்கக்கூடிய உறவு என்கிற சம்பந்தத்தின் அடிப்படையில் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு காதல் கவிதை அப்படின்னா இது எதுக்கு போட்டு நம்ம எதுக்கு படிப்பானே? இதுல நிறைய ஆழமான சத்தியங்கள் உண்டு. அதுல சில வேத பண்டிதர்கள் எவ்விதமாவும் சொல்றாங்க, சில வேத பண்டிதர்கள் இது கிறிஸ்துவுக்கு அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கு எடுக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனா எனக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்லை. ஆனா எதுல உடன்பாடு இருக்குன்னா, இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிதான் கர்த்தருடைய வேத வசனங்கள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நமக்கு சிறந்த படிப்பினையை கர்த்தருடைய வேதம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே காட்டி கொடுக்கிறது. சரி, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல இந்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோமே, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லி மனவாட்டி எருசலேமின் குமாரத்திகளிடத்திலே பேசுகிறதாக அமைந்திருக்கிறது. இப்ப இன்னொரு பின்னணியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும். முதல்ல இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்து ஒரு பின்னணியை நான் சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இதை தொடர்ந்து இப்ப நம்ம எதை குறித்த ஒரு சுருக்கமான உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, இது எந்த சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள், யார் யாரிடத்திலே பேசுகிற வார்த்தைகளாய் அமைந்திருக்கிறது, அதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டுதான் இந்த வசனத்தினுடைய ஆழ்ந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இப்ப யார் யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மனவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாய் இருக்கிற சூலமித்தி என்கிற சகோதரியானவள், ஸ்திரீயானவள், ரூபவதியானவள் எருசலேமின் குமாரத்தின் இடத்துல என்ன சொல்லுகிறாள்? அதுக்கு முன்னால 8ஆம் வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, என் நேசரை நீங்கள் கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் சொல்லி ஆணையே வாங்கி கொண்டார். சத்தியம் வாங்குறது போல ஆணையை வாங்கி கொண்டார். அந்த அளவுக்கு மணவாளன் மேல வாஞ்சையும் தவணமுமாய் மணவாளனை தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கும் போது நேசரோடு கூட ஆழ்ந்த உறவில் இருந்த இந்த மனவாட்டி என்று அழைக்கப்படுகிற சூலமித்தி ஒரு கட்டத்தில் நேசரை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவள் நித்திரை பண்ணினால், படுக்கையிலே படுத்து நித்திரை பண்ணுகிறாள், இருதயம் விழித்திருந்தது. இது ஒருவேளை நம்ம எவ்விதமா அறிந்து கொள்ளலாம்னா, ஒருவேளை அது கனவா இருக்கலாம், படுத்திருக்கிறா, அப்ப ஒரு கனவா இருக்கலாம், அல்லது நனவா கூட இருக்கலாம், எது எப்படியோ, ஆனா ஒரு சம்பவம் அங்க நடக்கிறத கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினையாக தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப மணவாளன் நினைச்ச கதவை தட்டுகிறார். கதவை திற, என் நேசர் தட்டுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் தட்டுகிறார், என் சகோதரியே, ரூபவதியே, மணவாளியே, புறாவைன்னு சொல்லி அவர் கதவை தட்டுகிறாள். ஆனா இவ சில சாக்கு போக்குகளை சொல்லி, எல்லாத்தையும் எடுக்க நமக்கு நேரம் இல்லை, இவ என்ன செய்யற, சில சாக்கு போக்குகளை சொல்லி, நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், அதை திரும்பவும் எப்படி உடுப்பேன், என் பாதங்களை கழுவி நான் திரும்பவும் நான் எப்படி அழுக்காக்குவேன் சொல்லி சில சாக்கு போக்குகளை சொல்லி தன்னுடைய நிர்விசாரமான நிலையிலே உழன்று கொண்டிருக்கிற சமயத்திலே நேச தமது கையை கதவு துவாரத்தின் வழியாகவும் நீட்டி பார்க்கிறார். அப்பொழுது அவளுக்கு மனதில்லை. பிற்பாடு என்ன செய்கிறாள், நேசர் போய்விட்டார். ஆனா இவளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, நம்ம எப்படியாவது நேசரை பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தாமதமான கீழ்ப்படிதல். தாமதமான கீழ்ப்படிதலுக்கு பேரு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமங்கிற பேர் தான் நம்ம கொடுக்கணும். தாமதமான கீழ்ப்படிதல். பிறகு வந்து கதவை திறக்கலன்னு கதவை திறந்தா நேசர் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை. இந்த சமயத்துல தான் 7ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, 7ஆம் வசனத்துல அன்றைக்கு எருசலேம் வீதியில நகரத்துல சில திரிகிற காவலாளர்கள் உண்டு. அலங்கத்தின் மேல இருந்து கொண்டு சில பட்டணங்கள்ல இருந்து சில தேசங்கள்ல இருந்து வந்து பட்டணத்தை தாக்கக்கூடிய எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் சதி திட்டங்களையும் சில மோசமான காரியங்களையும் பட்டணத்திற்கு உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாய், தெரியப்படுத்தும் முகாந்தரமாய் அலங்கத்திற்கு மேலேயும் காவலாளர்கள் அந்த நாட்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்ப அந்த காவலாளர்கள் குறித்து நீங்க பார்ப்பீங்க, 2 பேருமே என்ன செய்றாங்கன்னா, ஒருத்தங்க என்ன செய்றாங்க, அவளை அடிச்சு காயப்படுத்துறாங்க,
ஒரு கூட்ட அலங்கத்தின் காவலாளர் என்ன செய்றாங்க, அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள். மேல் வஸ்திரம் ஸ்திரீகளுக்கு அன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்திரமாய் காணப்பட்டது. அப்ப இவள் காயப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற, இதெல்லாம் குறித்து இப்ப நான் ரொம்ப பேச போகல. இதனுடைய பின்னணியை நீங்கள் விளங்கி கொண்டாதான் இங்கு வெளிப்படுத்தப்படுகிற சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை தெளிவாக நன்கு விளங்கக்கூடும். அப்போ எதின் அடிப்படையில தான் இந்த வார்த்தைகள் மனவாட்டியினுடைய வாயிலிருந்து வருகிறது அப்படிங்கறத நீங்களும் நானும் வசனத்தின் ஆதாரத்தின் மூலமாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த காவலாளர்கிட்ட அடி வாங்கி காயப்பட்டிருக்கிறார். காயப்பட்டா எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள் அப்படின்னு தான் இருக்கு. இப்ப இந்த காயத்தை வாங்கி கொண்டு அவள் வீட்டுக்கு திரும்பல, மணவாளனை தேடுகிற பகுதியில இன்னும் வைராக்கியத்தை வெளிப்படுத்தி, இன்னும் மற்றவங்களத்துல போயாவது நான் கேட்டு என் மணவாளனை எப்படியாவது கண்டுகொள்வேங்கிற வைராக்கிய வாஞ்சை அவளுக்குள்ள இருந்தது. அதனால் தான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அப்படியே போய்கிட்டு இருக்கிற சமயத்துல எருசலேமின் குமாரத்திகளை சந்திக்கிறாள். எருசலேமின் குமாரத்திகளை என் நேசரை கண்டீங்கன்னா சொல்லுங்க கேட்டா, அந்தோ பரிதாபம், நேசரை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. நல்ல கவனிங்க, கர்த்தர் இப்பொழுதுதான் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எருசலேமின் குமாரத்திகளுக்கு நேசரை குறித்த எந்த ஒரு வெளிப்பாடு இல்லை. அதனாலதான் அவங்க 9ஆம் வசனத்துல கேட்கிறாங்க, வாசிக்க கேட்கலாம். அதுக்கு முந்தின வசனமாகிய 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும், மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். தெரியல நேசர் எப்படிப்பட்டவர் சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ நேசர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, எத்தனையோ காரியங்கள் நேசிக்கப்படத்தக்கது உண்டு. ஆனா அத்தனை நேசங்களை காட்டிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். இயேசுவானவர் சொல்லும் போதும் சொன்னார், என்னை காட்டில் என்னிலும் தன் தகப்பனை தாயை என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். என்னிலும் ஒருத்தன் தன்னுடைய மனைவி என்னிலும் அதிகமாக நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அப்போ நேசிக்கப்படத்தக்க எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நபர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாரை காட்டிலும், மற்ற நேசரை காட்டிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என்று கேட்கிறார்கள். அப்போ எருசலேமின் குமாரத்திகளுக்கு மணவாளனை குறித்த வெளிப்பாடு இல்லை. அப்போ இந்த எருசலேமின் குமாரத்திகள் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்றால், கர்த்தருக்கு வெளிப்படையாக கற்றுக் கொடுத்த சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த எருசலேமின் குமாரத்திகள் பழைய ஏற்பாட்டு கால சபைக்கு ஒத்திருக்கிறார்கள். அதனாலதான் இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு போகிற சமயத்திலே அன்றைக்கு எருசலேமின் குமாரத்திகள் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து அவர் சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அதற்கு பிறகு இந்த எல்லாமே இடிக்கப்பட போகிறதுன்னு சொல்றார். அந்த எருசலேமை சத்துரு வந்து சூழ்ந்து எல்லாத்தையும் சூழ்ந்து கொண்டு அவன் சிறைபிடிக்க போகிறான்னு சொல்லி அதை தொடர்ந்து பேசுகிறார். என்றால் எருசலேமின் குமாரத்திகளே என்று அவர் அடையாளப்படுத்துகிறது நியாயப்பிரமாண காலகட்டத்தில் இருந்ததான சபையா. நியாயப்பிரமாணத்தை கேட்டு கேட்டு நியாயப்பிரமாணத்தில் ஒழுன்று கொண்டு பாரம்பரியம் சடங்காச்சாரத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு கால சபையே, உனக்கு நேசரை குறித்து வெளிப்பாடு இல்லை. வேதத்தை தெளிவா கவனிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் விசேஷித்த நன்மையானது ஒன்றை நமக்காக முன்னதாக நியமித்திருந்தார் என்கிற சத்தியத்தை எபிரேயர் 11வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்ப எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஏறக்குறைய முதல் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது, கிட்டத்தட்ட கடைசிக்கு முந்தின வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அல்லது கடைசி 2 வசனங்களுக்கு முந்தின வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது, முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்து, பழைய ஏற்பாட்டு கால சபையினுடைய லட்சணத்தை குறித்து அந்த விசுவாச பட்டியலில் தெளிவா காட்டிக்கொண்டே வருகிறார். ஆனா கடைசி 2 வசனங்கள்ல சொல்லும் போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத வாக்குத்தத்தத்தின் மூலமா, அவர்கள் விசுவாசத்தின் மூலமா அவைகள் எல்லாம் பெற்றிருந்தோம், நற்சாட்சி பெற்றிருந்தோம், அவர்கள் என்ன செய்யலன்னா பூரணம் அடையவில்லை. நம்மை எல்லாமல் அவர்கள் பூரணர் அடையாதபடிக்கு
அதனாலதான் பைபிள் அவர்களை குறித்து சொல்லும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் ஆகிய பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 11வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கு நெருங்கி வரல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். அந்த கிறிஸ்துவ குறித்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் ஒருவேளை தூரத்துல கண்டிருக்கலாம். ஈசாக்கு, யாக்கோபு தூரத்துல கண்டாங்க, அதை நம்பி அணைச்சுக்கிட்டாங்க. அதை அணைத்துக் கொண்டது போல அணைத்துக் கொண்டாங்களே ஒழிய அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்திற்கு தூரமாகவே காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்க கூடும். இங்கேயும் கூட சூலமித்திக்கு மணவாளனை குறித்த வெளிப்பாடு இருந்தது. ஆனா சூலமித்தியோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டு கால பாரம்பரிய சபைகளுக்கு ஒத்திருக்கக்கூடிய எருசலேமின் குமாரத்திகளுக்கு குமாரனை குறித்த வெளிப்பாடு இல்லை. அதனால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 18, 19 நீங்க வாசிக்கும் போது, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். அப்ப தேவனை கிட்டி சேருவதற்கு அன்றைக்கு முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறதான மகிமை பொருந்திய கிறிஸ்துவை, மகிமை பொருந்திய தேவனை அன்றைக்கு அவர்களாலே பார்க்க முடியாது. திரைச்சிலைகள் மூடப்பட்டிருக்கும், திரைச்சிலைகள் அந்த இடமும் மூடப்பட்டிருக்கும். வெளியிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பகுதியை பார்க்கலான்னு பார்த்தா முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு பூட்டு போட்டது போல ஒரு திரைச்சிலை மூடப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு திரைச்சிலை மூடப்பட்டிருக்கிறது. பிரகாரத்தில் நின்று கொண்டு ஒன்னத்தையும் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இயேசுவானவர் தம்முடைய மாம்ச திரையின் வழியாக ஒரே தரம் தமது சொந்த இரத்தத்தினாலே, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். அப்ப இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசித்த மாதிரி அது மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் இதை பற்றும் விசுவாசத்தினாலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அவரிடத்தில் சேருகிறோம். அதனால பழைய ஏற்பாட்டு கால சபை பாரம்பரியமும் சடங்காச்சாரமும் நிறைந்திருந்தது. அது எழுத்து என்று தான் சொல்லுகிறது, அது மனுஷனை கொள்ளுகிறது. இன்றைக்கும் கூட நான் சொல்லுவேன், இன்றைக்கும் சடங்காச்சாரமாய் பாரம்பரியமாய் ஏதோ ஒரு அசனத்தை நடத்த வேண்டும், ஏதோ ஒரு சேர்ப்பின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை நடத்த வேண்டும், ஏலம் விட வேண்டும், ஏதோ ஒரு ஈஸ்டர் பண்டிகை, ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஒரு கேரல் சர்வீஸ், ஒரு கேரல் ரவுண்ட் சொல்லி என்னத்தையும் ஒரு கடமைக்கு சடங்காச்சாரமாய் நீ நடத்தி கொண்டிருப்பாய் என்றால் நீ மணவாளனை குறித்து சரியான அறிவில்லாதவன். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுது, இந்த எருசலேமின் குமாரத்திகளுக்கு மணவாளனை குறித்த வெளிப்பாடு இல்லை. உன் மணவாளன் எப்படிப்பட்டவர், உன் நேசர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர்னு மறுபடியும் மறுபடியும் கேட்கிறார்கள். 2 முறை கேட்கிறாங்க. என்ன உங்களுக்கு தெரியாது? பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்படிதான். அன்றைக்கு கிறிஸ்து பூரணமாய் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு நிழலா அவங்க பார்த்தாங்களே ஒழிய ஒரு பூரணமாய் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. அப்படி பெற்றிருந்தா முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளது என்று பரிசுத்த வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. வாசித்து பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. நான் நினைக்கிறேன் 10வது அதிகாரம் நினைக்கிறேன், அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர்ல நான் சொல்ற வசனத்தை மன்னிக்கவும், 8வது அதிகாரம் தான், மன்னிக்கவும் 8:7 தான், அதே வசனம் தான். 8:7 கொஞ்சம் வாசிக்க கேட்போம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளதா இருந்தது அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அதனாலதான் கர்த்தர் என்ன பாருங்க, இந்த மணவாட்டின் மூலமா மணவாளனை குறித்து எருசலேமின் குமாரத்திகள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப கேக்குறாங்க, உன் மணவாளனை இவ்வளவு தேடுறிய, உன் நேசரை தேடிக்கொண்டு இருக்கிறியே, இந்த நேசர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், நீ எங்களை இப்படி ஆணையிட
உன் நேசர் மற்ற நேசரை காட்டிலும் எதினால் விசேஷித்தவர் சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இவ வாயிலிருந்து முதல்ல வர்றது என்ன தெரியுமா? இயேசு கடன் பிரச்சனையை போக்குகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்லல. எனக்கு இது சுவிசேஷமே கிடையாது. இது இயேசு உங்களுக்கு பல கடைகள் தருவார்னு சொல்லி கொடுக்கல. கடை தர்றவரா ஏஜென்டா காமிச்சு கொடுக்கலவா? இவ எப்படி காமிச்சு கொடுக்காரு பாருங்க. இதுதான் மனவாட்டியாகிய சபைக்குள்ள இருக்க வேண்டிய சாராம்சம். அவ எப்படி வெளிப்படுத்துறா தெரியுமா? நேசர் யாருன்னு கேட்டா முதல்ல சொல்றா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். முதல்ல என் நேசர் வெண்மையானவர். ஒரு சபை தெரியாத நபருக்கு, மணவாளனை குறித்த வெளிப்பாடு இல்லாத, மணவாளன் யாருன்னே தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய ஜனத்திற்கு நேசரை வெளிப்படுத்துகிற வழியை பாருங்க, விதத்தை பாருங்க. வெண்மையானவர். My beloved is white and ruddy and chief among 10,000 சொல்லி ஆங்கிலத்தில் இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. My beloved is white. White always signifies holiness. பரிசுத்தம். வெண்மை என்னைக்குமே பரிசுத்தத்தை குறிக்கும். அப்ப மணவாட்டிக்குள்ள இருந்த ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடு என்ன? மணவாளனை குறித்து இருந்த ஆழ்ந்த வெளிப்பாடு என்ன? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வெண்மையானவர் என்று சொல்லி காட்டிக் கொடுக்கிறார். வெண்மைங்கிறது பரிசுத்தத்தை குறிக்கும். அதனால்தான் நீங்க பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், பிரசங்கி 9:8 சொல்லுகிறது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று எழுதியிருக்கிறது. பிரசங்கி 9 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே. அப்ப என்ன இது அடையாளமா இருக்கு? என்னன்னு சொன்னாலே, இப்ப என்னன்னாலே அனாயிண்டிங் தான் சொல்லி பைபிள்ல இருக்கு. அனாயிண்டிங் அப்படின்னா எண்ணெய்க்கு பேர் வந்து ஆயில் தான். தலைக்கு என்ன தேய் அப்படின்னாலே ரப் யுவர் ஹெட் வித் ஆயில் அப்படிங்கிறது இல்ல, அனாயிண்ட் யுவர் ஹெட் வித் ஆயில் அப்படின்னு தான் இருக்கும். அனாயிண்ட் பண்ணு, அபிஷேகம் பண்ணுனா எண்ணெய் தேய்க்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எண்ணெயை தேய்ச்சிக்க அப்படின்னா, எண்ணெய் தலையில வைக்கணும் அப்படின்னா அது அபிஷேகத்தை குறிக்கு, கர்த்தருடைய வார்த்தையில நிரம்பி இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெண்மையா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரமும் வெள்ளையும் சொல்லையுமா அலையணும் அப்படிங்கறது ஆண்டவர் சொல்லல. 24 மணி நேரம் வெள்ளை சலதம் கட்டணும், வெள்ளை வேஷ்டை கட்டணும், வெள்ளை பேண்ட் ஷர்ட் போடணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. அப்படி ஆழமான அர்த்தம் என்ன? வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கி மணவாளனை குறித்து இப்படிப்பட்ட வெளிப்பாடு குறித்து சொல்ல 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 அதுக்கப்புறம் அவருடைய அவயவங்களை குறித்து வெளிப்படுத்த 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 நீங்க அதுக்கப்புறம் வாசம் பாத்தீங்கன்னா 11, 12, 13 சொல்லி 15, 16 வசனம் வரைக்கும் தான் இருக்கு. அவருடைய அவயவங்களை இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த அவயவங்களை அடுக்கிக் கொண்டே வருகிறார். அவருடைய அவயவங்கள்லாம் யாருக்கு சொல்றா தெரியுமா? ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மணவாளன் மூலமா வெளிப்படுத்தியே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி பாருங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி கூடாது, அப்படி செய்யலாகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்குதான். அப்ப மணவாளன் ஆகிய நேசர் இந்த கிறிஸ்துவினுடைய அவயவங்கள் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. இப்ப அதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இல்ல, அதுக்கு நேரம் போதவே போதாது, நாளும் போதாது. இந்த 10ஆம் வசனத்தில் மணவாட்டிக்கு இருந்த, மணவாளனை குறித்து மணவாட்டிக்கு இருந்த வெளிப்பாடு என்ன? அவர் வெண்மையானவர். இதை சொல்ல சொல்லதான் இந்த எருசலேமின் குமாரத்திகளுக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகி விட்டது. இப்ப 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் நேசர் எங்கே போனார்? இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படிப்பட்டவர், எதனால விசேஷித்தவர், எப்படியா இருப்பாரு, எப்படி கேட்காங்க. இப்ப எப்படின்னு தெரிஞ்சிட்டு உடனே இப்ப இவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் உண்டாயிட்டு. இப்ப அவங்க என்ன கேட்காங்க பாருங்க, எங்க போன, எவ்விடம் போனார்? வாசிக்கலாம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? மறுபடியும் கேட்காங்க, எவ்விடம் போனார், எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். இப்ப தாக்கத்தை பாருங்க, உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல இவர் யாருன்னு தெரியல, இவர் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் எப்படிப்பட்டவன் சரியா தெரியல. இன்னைக்கு உலகத்துல எத்தனை வயசு இருக்காங்க, அவங்களை காட்டிலும் ஒரு பெரிய விசேஷவரா? அவங்க அந்த உலகத்தை காட்டிலும், உலக பொருளை காட்டிலும், அவங்களை காட்டிலும் இவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்த இந்த கூட்டம் நேசரை குறித்த சரியான வெளிப்பாடு பெற்ற உடனே ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டு, அவர் எங்க போனா? எவ்விடம் போய்விட்டா? உன்னோட கூட சேர்ந்து நாங்களும் தேடுவோம். ஏதோ அவங்க வழிகாட்டுறவங்களா, ஒரு அங்க போயிருக்கலாம் இங்க போயிருக்கலாம் சொல்லி யூகத்துல சொல்லக்கூடியவங்களா எழும்பல.
எப்படிப்பட்ட தாக்கம் உங்களுக்குள்ள உண்டாகிவிட்டது? இந்த நேசரை நாங்க தேடுவோங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அவரை நாங்க தேடிதான் ஆவோம். ஒரு பெரிய தீர்மானத்துக்குள் வந்து விட்டார்கள். இயேசு அப்படி செய்வார் இப்படி செய்வார் சும்மா அந்த உலக பிரகாரமான காரியத்தை காமிச்சு கொடுத்துடாதீங்க. அவர் வெண்மையானவர். இதுலதான் ரட்சிப்பு இருக்கு. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். மணவாட்டி முதல்ல மணவாளன் அறிமுகப்படுத்துகிற பகுதியை பாருங்க. ஏன்னா அவளுடைய இருதயத்துல இதுதான் நிரம்பி இருந்தது. என்ன குறித்து எங்க வீட்டுல எங்க ஏரியால கேட்க வரீங்க வச்சுக்கோங்களேன், செல்வகுமார்னு ஒருத்தர் எங்களுடைய தாவீதின் கூடாரத்துல அடிக்கடி பிரசங்கம் பண்ண வருவாரு. அப்படி எங்கேயா கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு நபர்கிட்ட கேட்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நபருக்கு முதல்ல எது என்ன குறித்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கோ அதை தான் முதல்ல சொல்லுவார். இந்த பைக் எடுத்துட்டு இந்த வசன சட்டை போட்டு பின்னால் அப்படி போட்டுட்டு அலைவார சுத்துவார அந்த செல்வகுமாரே சொல்றீங்க அப்படின்னு முதல்ல கேட்பார். அதுக்கப்புறம் தான் கண்ணாடி போட்டிருப்பாரா, கருப்பா இருப்பாரா, வெள்ளையா இருப்பாரா, அப்புறம் நம்ம வளர்த்தியா இருப்பாரா அப்படிங்கிற பகுதியெல்லாம் அதுக்கப்புறம் வருவாங்க. எது முதல்ல இம்ப்ரெஸ் ஆயிருக்கோ, எது தங்களுக்குள்ள மேலோங்கி நிக்குதோ அதுதான் பளிச்சுன்னு முதல்ல வரும். தலை தங்கமயம், தலைமயிர் சுருள் சுருள், அப்புறம் கண்ணங்கள் அப்படி, கைகள் அப்படி, கால்கள் அப்படி, உதடு அப்படி, இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல மணவாளனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் போது நீங்களும் நான் அப்படிதான் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மணவாட்டியாகிய சபை, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாகிய சபை, நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தம் வெண்மையானவன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கு? லேவியராகமம் 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் வெண்மையாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் வெண்மையாய் இருங்கள் அப்படிங்கிற அப்படிப்பட்ட பொருளும் இதுல உண்டு. வசனத்தை மாத்தல, இப்படியும் ஒரு விளக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், விளக்கத்தை கொண்டிருக்கலாம். உங்களை அழைத்தவர் வெண்மையாய் இருக்கிறது போல. அதனாலதான் ஏசாயா பாருங்க, ஏசாயா தேவனை எவ்விதமா தரிசிக்கிறார்னா, ஏதோ உயரமான சிங்காசனத்துல ஏதோ வீற்றிருக்கிற அதிகாரம் உடையவரா, கிருபை உள்ளவராய் மாத்திரமல்ல, அவன் காதுல என்ன துணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, சேராபீன்கள் 2 சட்டைகளால் தங்கள் முகங்களை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி அங்க இந்த துணி விழ தன்னுடைய தானும் பரிசுத்தம் அடையணுங்கிற நிலையை ஏசாயா உணர்ந்தார். நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப மணவாளனை குறித்த முதல் வெளிப்பாடு என்ன? இதுலதான் இவ இம்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின 4 அதிகாரங்கள்ல பாருங்க, மணவாளன் இவர்கிட்ட பேசுறதும் இவ மணவாளன் பேசுறதும் 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க, அவ்வளவு ஆழ்ந்த உறவுல இருந்திருக்கிறாங்க. அப்ப மணவாளனோடு இருந்து இவ கற்றுக்கொண்ட அனுபவம் இப்ப வெளிப்படுது. அவர் வெண்மையானவர்ங்கிற ஒரு வெளிப்பாடு வருது. அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு வெளிப்பட்டதனுடைய முதல் தன்மையை எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? தெய்வீக தன்மை. இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கு, அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறக்கவில்லைன்னு சொல்லி கதை கட்டி விடுகிற கள்ள உபதேசங்கள் அநேகம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாய பிரமாணத்தில், அதாவது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5 அதைத்தான் சொல்லுகிறது. அவள் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். அன்றைக்கு எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஆகாச போல ஒரு துணிகரம் உள்ள ஒரு துரோகி, ஒரு துன்மார்க்கன் ஒருவன் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆகாஸ் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கொண்டே வந்தான். இந்த ஆகாசுடைய நாட்கள்ல தான் ஏசாயா மூலமா ஆகாசுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 7வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். அதான் 10ல சொல்றாரு, பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி இருக்கு. அதெல்லாம் இப்ப வாசிக்க வேண்டாம், ஆகாசத்தை தான் சொல்ல வர்றார். 14 வாசிக்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்ப முதல்ல குமாரனை குறித்த வெளிப்பாடு எங்கதான் இருக்குன்னா,
ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவா. இப்ப இதுலதான் தெய்வீக தன்மை வெளிப்படும். தெய்வ குமாரன் வெளிப்படுறார். இது மாம்சத்தின்படியோ புருஷனுடைய சித்தத்தின்படியோ அவங்களுடைய இரத்தத்தின்படியோ உண்டான வித்து அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். மத்தேயு 1:21 சொல்லுது, தேவதூதன் அவள்கிட்ட சொல்றாரு, இதோ அவள் நினைச்சவெல்லாம் ஒரு பிள்ளையை பெறுவாள்னு சொல்லிட்டு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பெறுகிறாள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 1:35 வாசிக்கும் போதும் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆகையால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். முதல்ல கிறிஸ்துவின் சாயலை எப்படி காமிச்சு கொடுக்கிற அப்படின்னா, தெய்வீக தன்மை கொண்ட தேவ குமாரன், தேவனுடைய ஒரே பேரானவர் இந்த பூமியில வெளிப்பட்டார். இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்களும் அவரை தேடுவோம் அப்படிங்கிற. அப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, நீ எப்படி தேடுறியோ, நீ எந்த ரூட்ல போறியோ அதே ரூட்டுக்கு நானும் வருவோம். நீ அவர் அறிந்து இப்ப அவர் அனுபவிக்க நீ எவ்வளவு துடிக்கிறியோ எவ்வளவு வாஞ்சிக்கிறியோ அதே இடத்துக்கு நாங்களும் வருவோம். அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு வந்தேன், இப்பவும் சொல்றேன், இந்த டிவியில் அதை கேட்டு இதை கேட்டேன்னு சொல்லி நம்பாதீங்க. கையில ஒரு பெரிய ஃபைலை வச்சு கூட வாசிக்கிட்டு இருப்பாங்க. என் கணவனார் இதுக்கு முன்னால சினிமா தான் பார்ப்பாரு, இப்போ கிறிஸ்தவ டிவியை பார்க்கிறாரு. இது ரட்சிப்பே கிடையாது. முன்னால கோயிலுக்கே வரமாட்டாரு, இப்ப கோயிலுக்கு வர்றாராம். சாட்சியை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி கை தட்டிடாதீங்க. இதுக்கு பேர் ரட்சிப்பே கிடையாது. இதெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது. நாளைக்கு ஒரு சங்கடம் வந்தா ஓடிடுவாங்க, இந்த குரூப்லாம் ஓடிடும். அவருடைய பரிசுத்தத்தை அறிகிற ஒரு மனுஷன் தான் பாவியாகிய என்ன நேசித்து பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பூமிக்கு வந்தார். 1 தீமோத்தி 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த வெளிப்பாடு பெறாம ஒரு மனுஷன் இயேசு எனக்கு பிடிக்கும் சொன்னா அவன் ரட்சிக்கப்படல. அவன் ஏதோ உத்தேசமா கடவுளை அறிஞ்சு வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். 10ல் 1 11 அறிஞ்சு வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். நம்பிடாதீங்க. முன்னெல்லாம் பைபிள் வாசிக்கவே மாட்டார் என் கணவன். இப்போ உங்க நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு இப்போ பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியை பார்ப்பாரு, அப்புறம் பைபிளை 2 கிழிச்சு போட்டு ஓடிடுவாரு. தெய்வீகம் வெளிப்பட வேண்டும். குமாரனை குறித்த வெளிப்பாடு என்ன? மனவாட்டி அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறாள். அவர் வெண்மையானவர். அந்த வெண்மையான அதான் தேவகுமாரனுடைய சாயல். அப்ப என்ன சொல்றா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். அப்ப வெண்மையான தெய்வீக குமாரன், தேவகுமாரனா எறியப்பட்டவர் எனக்காக மாம்சத்திலே சிவப்பாய் மாறினார். இது ஏதோ எழுத்தின்படியா இருக்கிற அவர் ஒரு சிவந்த மேனி. நீங்க படிச்சுட்டு போற வரைக்கும் இது ஒரு காதல் கதையாய் போயிரும். சாலமோன் ஒரு சிவந்த மேனியா இருந்திருப்பார் போல நினைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அர்த்தம் அதல்ல. வெண்மையானவர் எனக்காக கல்வாரியில சிவப்பாய் மாறுகிறார். தேவகுமாரனா இருக்கிற வரைக்கும் அவருக்கு மாம்சமும் இரத்தமும் கிடையாது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப தேவனுடைய ஒரே பேரானவர் இந்த பூமிக்கு எந்த சாயல வர்றாரு? வேதம் தெளிவா சொல்லுகிறது, நம்முடைய சாயல்ல. அதனாலதான் எபிரேயர் 2:17 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்பத்தை நல்ல கவனிங்க. அதைத்தான் சொல்ற, ஒரு வாக்கியத்துல அவருடைய ஆரம்பத்தையும் முடிவையும் அப்படி கம்ப்ளீட் பண்றா பாருங்க. அப்படி ஆரம்பம் எப்படி இருக்கு? அவர் வெண்மையானவர். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. மரியாளுக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? உன்னிலிருந்து பிறக்கும் வெண்மையானவர். அதான் அர்த்தம். உன்னிலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அது பொதுவா பரிசுத்தங்கிறது பூமிக்குள்ள காரியத்துக்கு சம்பந்தப்படவே படாது. அது வானத்துக்குரிய சாயல். அது ஏன்னா பூமி எல்லாம் சீர்கேடும் பாவத்தினால் நிறைஞ்சது. இப்ப இல்ல, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஆதாமின் சாயல தான் மனுஷன் தோன்றிக்கிட்டே இருப்பான். அவன் தோன்றது எல்லாமே அதுலதான் தோன்றுவான். மறுபடியும் பிறக்காமல் அவன் நினைச்ச முடியாது. அவன் மனம் திரும்பாம மறுபடியும் பிறக்காமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கு? இயேசுவானவர் இந்த பூமியில வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுறாரா? வெண்மையானவரா, பரிசுத்தம் உள்ளது வெளிப்படும். உன்னிலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
அதனாலதான் தேவகுமாரன் மனுஷகுமார் ரெண்டு சாயல பார்த்துட்டே இருப்பீங்க. இவர் ரத்ன சுருக்கமா ரெண்டு சாயலும் சொல்லி முடிக்கிறார். வெண்மையானவர் சிவப்பானா. வெண்மையானது எங்க மாட்டு தொழுவத்தில் இருக்கலாம், ஆனா சிவப்பானது மாட்டு தொழுவத்தில் இல்ல, கல்வாரியிலே சிவப்பாய் மாறுறாரு. உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்குகிற பலியாய், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய். 1 யோவான் 2 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களிடத்தில் பேசுகிற அந்த பிரசங்கத்தின் வாக்கியத்தை நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் கவனிப்பீர்கள் என்றால், 3000 பேர் இருதயம் குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு முன்பாக இயேசு வெண்மையானவராய் இந்த பூமிக்கு வந்து உனக்காக கொலை செய்யப்பட்டார், சிவப்பாய் மாறினார் என்ற சத்தியத்தை சொல்லி அவங்க எப்படிப்பட்ட ரீதியில் அவங்களை நடத்தினாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3:20 வாசித்து பாருங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேசுகிறார். இந்த வாக்கியம் உள்ள வந்த உடனே தான் இருதயம் குத்தப்பட்டது. நீங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாங்க, கூட்டத்தை பார்த்தோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. இது ரட்சிப்பு கிடையாது. நான் சாங் எழுதி கொடுப்பேன், அவன் அடுத்து சினிமா போய் ஒரு படம் பார்ப்பான், புதுசா இருந்த படத்தை பார்ப்பான், அப்ப அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடிடுவான். ஆனா எந்த மனுஷன் அப்படி பரிசுத்தத்தை அனுபவிக்கிறானோ, அப்படி பாடுகளை குறித்து யோசிக்கிறானோ, இவர் சிலுவையில் எனக்காக சிவப்பாய் மாறினார். அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, அவர் வெண்மையாய் வந்து சிவப்பாய் ஆகி 10,000 பேர்களில் சிறந்தவராக இருக்கிறார். இதுதான் அந்த கான்செப்ட். மனவட்டிக்கு இருந்து வெளிப்பாட பாருங்க. இந்த சத்தியத்தை, இந்த உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்குள்ள கொண்டு வரும்போது, விசேஷமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10 வரைக்குள்ள வசனங்களோடு நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க, பொருத்தி பாருங்க, சூப்பரா செட் ஆயிரும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் வெண்மையானவர், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிவப்பா மாறுறாரு, மனுஷ சாயலாரா இன்னும் ஆக போறாரு, சிவப்பாக போறாரு. மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு என்ன செஞ்சாராம்? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமை தாழ்த்தினார். ஆதலால் தேவன், பிலிப்பியர் 2:9 வாசி பாருங்க. அந்த 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களும் வெண்மையாய் இருந்த தேவனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய வெண்மையான தோற்றத்தில் இருந்த மணவாளனாகிய கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமை தாழ்த்தினார் என்றால், அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து சிவப்பாய் மாற தன்னை அர்ப்பணித்தார். இப்பதான் 9ஆம் வசனத்துல பாக்குறோம். எதனாலதானா 9ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு? பிலிப்பியர் 2:9 எப்படி ஆரம்பிக்கு? ஆதலால் தேவன். வெண்மையும் சிவப்புமா வந்துட்டதுனால இப்ப ஒரு 10,000ங்களில் சிறந்தவராய் இப்ப கொண்டு வரணும். இப்போ வெண்மையானவர் சிவப்பாய் மாறுறாரு. உன்னதப்பட்ட 5:10 ஞாபகம் வச்சுக்கங்க. அது அப்படியே நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 10க்குள்ள வசனங்களை பொருத்தணும். ஆதலால் தேவன், வெண்மையானவர் தேவகுமாரன் கிறிஸ்து என்று அறியப்பட்டிருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இரத்த கோலத்தில் நிற்கிறார். உங்களை என்னை மீட்டுக் கொள்வதற்கு இரத்த கோலத்தில் சிவப்பாய் நிற்கிறாரு. ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, மை beloved is white and ruddy அப்படின்னு இருக்கு. ரைட்னா ரடி அப்படின்னா ரத்தாம்பரம், அதாவது ரடி மீன்ஸ் டு பி ரெட் இன் கலர், சிவப்பு கலர், அதான் அதுக்கு பேர் தான் ரடி. ரத்தம்னா அவ்வளவு ரத்த கோலமா மாறி நிற்கிறாரு. அதனாலதான் பாருங்க, தேவன் என்ன செஞ்சார்? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சில நினைப்பாங்க, என்னையா 10,000 பேர்ல சிறந்தவர் போட்டிருக்குது, அப்ப இயேசு 10,000த்துல தான் சிறந்தவர், 15,000 பேர் இருந்தா அதுல சிறந்தவரா இருக்க மாட்டார்னு நினைச்சிடாதீங்க. 10 லட்சம் பேர் வந்து அதுல சிறந்தவரா இருக்க மாட்டார்னு நினைச்சிடாதீங்க. அது அன்னைக்குள்ள சொல் வழக்குது. 10,000 அப்படின்னா பூரணம், எல்லாத்தையும் விட சிறந்ததுக்கு சொல்லக்கூடிய வழக்கு 10,000. இப்போ சவுளுடைய காரியத்தை, சவுல் தாவீதுடைய காரியத்தை கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 18 அதிகாரம் எடுக்க வேண்டாம். 1 சாமுவேல் 18 அதிகாரத்துல வாசிக்கிறோம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது
10,000 அப்படின்னா சவுல் ஏதோ 1000 பேர் தான் கொன்னா, தாவீது 10,000 பேரை கொன்னாங்கிற அர்த்தமா அது இல்ல. சவுல் கொண்டது கொஞ்சம், 1000ங்கிறது கொஞ்சம், 10,000ங்கிறது நிறைவு, பூரணமே அதுதான். சில சொல் வழக்குல சொல்லுவாங்க, சில ஆம்பளைகள் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆம்பளைக்கு வெளியில 1008 வேலை இருக்கும், அதனால 1008 வேலை தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கீங்களா? இல்ல, 20 வேலை இருந்தா கூட சொல்லுவாங்க. ஒரு 10 வேலைக்கு மேல போயிட்டாலே ஆம்பளைக்கு ஆம்பளைன்னா 1008 வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1007 வேலை கூட இருக்கலாம், ஒரு 700 வேலை கூட இருக்கலாம். அது என்ன 1008? எல்லாம் தொன்று தொட்டு வந்துடுச்சு அப்படின்னா எக்கச்சக்க வேலைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆமோஸ்ல பேசும்போது கூட, ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது கூட ஆண்டவர் சொல்லுவாரு, மோவாபுடைய 3-4 பாதகத்தின் நிமித்தம் தண்டிப்பேன்னு சொல்லுவார். அம்மோன் புத்திரருடைய 3-4 பாதகம் 3-4 பாதகம் 3-4 பாதகம் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படின்னா அவங்க 3-4 தப்பு தான் செஞ்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது சொல் வழக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் 10,000ங்களில் சிறந்தவர்னா அப்ப 1,00,000க்கு அவர் 20,000த்துல அவர் சிறந்தவர் அல்ல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவர் தான் சிறந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்தை காண்பிக்கிறதுக்கு தான் 10,000ங்களில் சிறந்தவர். அப்ப தாவீது வெறும் 10,000 தான் அடிச்சான், அப்ப அதுக்கப்புறம் 15,000 பேர் அடிச்சா அவனை விட பெரிய ஆள் அப்படிங்கிறது சொல்ல வரல. அவங்க ஸ்திரீகள் ஆடிக்கொண்டு அந்த வீதியில எதிர்பட்டு அவங்க சொல்ற வழக்கம் என்ன அப்படின்னா, இப்படிதான் ராஜாக்கள் ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஸ்திரீகள் இப்படி ஆடி பாடி அவங்களை வரவேற்று இப்படி வார்த்தைகளை சொற்றொடர சொல்லி அவங்களை புகழ்றது வழக்கம். அப்ப சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அதனாலதான் பாருங்க, இயேசுவை குறித்த மகிமையான வெளிப்பாடு குறித்து அவர் பேசுறார். அதுக்கு பிறகுதான் சரீர அவயவங்களை குறித்து பேசிட்டு இருக்க. சரீர அவயவங்கள் கிறிஸ்துவின் சபையை குறிக்கி. ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 27 வசனத்தை வாசி பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:27. அப்ப நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவம்னா அப்ப நம்மளதான் அங்க ஆண்டவர் பிரதிபலிக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் சாயல்ல இருக்கக்கூடிய தெய்வீக சுபாவங்களை மனவாட்டியாகிய சபை பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் மணவாளனாகிய கிறிஸ்துவையும் மணவாட்டியாகிய சபையும் குறித்து சொல்லும் போது அவர்கள் இருவராயிராமல் என்ன எப்படிப்பட்ட மாம்சமா இருப்பாங்களா? ஒரே மாம்சமா இருப்பாங்க. ஏதோ கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்டது நினைச்சிடாதீங்க. அது ஆதியாகமம் 2:24 போட்டிருக்கு நினைச்சு அப்படி ஓடிடக்கூடாது. நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30, 31, 32க்குள்ள நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு? யாரை பத்தி பேசுறாரு? நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்றேன். அப்படின்னா அவங்க இருவர் இல்ல, ஒரே மாம்சமா இருப்பாங்க. கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியது சபை. சபையில நம்ம சபையாகிய நம்ம மேல கிறிஸ்துவின் சாயலை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் அதை தொடர்ந்து அவர் சரீர அவயவங்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். இதுல என்னையா எங்களுக்கு சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு நீங்க கேட்கலாம். அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர் சொல்றீங்களே, சரி வசனத்துல சரியா தானே இருக்கு நினைக்கலாம். இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் பேச விரும்புகிற சத்தியம் என்ன? அவர் வெண்மையானவர் சிவப்பாய் மாறினார். எதற்காக சிவப்பாய் மாறணும்? தன்னுடைய சொந்த பாவங்களுக்காகவா? இல்ல. அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவருடைய வாயில் அவர் பாடுபடும் போது ஒருவனை வையவில்லையா? அவர் பாவம் செய்யாதவர் மட்டும் இல்ல, அவர் பாவம் அறியாதவர் என்று வேதம் சொல்லும் போது எதற்காக சிவப்பான கோலத்தில் அவர் தொங்க வேண்டும்? காரணம் ஒன்று உண்டு. ஆதாமுடைய சாயலை அங்கு கொண்டு வருகிறார். ஆதாமுடைய பாவம், அந்த பாவத்தினாலே மரணம் முழு மனுக்குலத்தையும் மூடிக்கொண்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, காணொளி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே சிவப்பாய் தொங்கினார். வெண்மையான தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், வெண்மையாய் பிரகாசிக்கக்கூடிய தேவகுமாரன் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில் சிவப்பாய் மாறி 10,000ங்களிலும் உயர்த்தப்பட்டவராய் 10,000 பேர்களிலும் சிறந்தவராய் இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12, 14, 17 ஆகிய வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கு ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரு மனுஷனுடைய மீறுதல் மற்றும் பாவத்தினாலே முழு மனுக்குலமும் பாவத்தினாலும் மரணத்தினாலும் ஆட்கொண்டிருக்கிற நிலையை குறித்து ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சபைகளுக்கு பேசுகிறார். நல்ல கவனிங்க. என்ன ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ல மட்டும் இல்ல 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போதும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டதுன்னு போட்டிருக்கா இல்லையா? பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது.
இன்னைக்கு மனுஷன் பாவியா பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆதாம் ஏவாள் செய்த பாவம், அவளுடைய கீழ்ப்படியாமை, அவளுடைய மீறுதல் நிமித்தம் தான் இன்றைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகளாக தான் பிறப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அதே ரோமர் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த வேத வசனங்கள் என்ன காரியத்தை காட்டி கொடுக்கிறது என்றால், இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பாவிகளாகத்தான் இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அந்த அன்பை விளங்க பண்ணினதுனாலதான் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். அதை பற்றி விசுவாசத்தின் மூலமாய். அதனாலதான் எபேசியர் 2:8 சொல்லுது, மன்னிக்கவும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப கிருபையினாலதான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்துக்காக அல்ல, நம்முடைய பாவத்திற்காக. அப்ப நம்ம செஞ்ச தப்ப எல்லாத்துக்காக அவர் தண்டனையை பெற்றுக்கொண்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றினார். வேதத்துல எதுக்காக இந்த பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கு? வெண்மையும் சிவப்புமானவர்கள் சத்தியம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? மீறுதலுக்கு உட்பட்ட முதல் மனுஷனாகிய ஆதாமை குறித்து நாம் பேசுகிறோமே, அந்த ஆதாம் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிவப்பு. Adam refers to red in color. Red. Adam signifies red. ஆதாமுக்கு கலர் பச்சை கலரு அல்லது மஞ்சள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆதாமுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒவ்வொருக்கும் ஒரு பேர் இருக்கும். யெகோவா ஈரேனா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லி அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. யெகோவா ராஃபானா என்ன சொல்லுவோம்? சுகம் அளிக்கிறவர், சுகம் அளிக்கிற தெய்வன் சொல்லி சொல்லுவோம். அப்படி ஆதாமுக்கு ஒரு பேர் உண்டு. ஆதாமுக்கு எபிரேய பாஷையில் அர்த்தமே என்ன அப்படின்னா சிவப்பு. ரெட், ரத்தாம்பரம், சிவப்பு தான் அவனுடைய அர்த்தம். அப்ப சிவப்பை எங்க கொண்டு வர்றார் பாருங்க. அப்ப இயேசு என்ன செய்கிறார்? பரிசுத்தம் உள்ள தெய்வம் பாவியாக்கப்படல. அப்படி ஒரு சில கூட்டம், கள்ள கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இயேசு பாவமாக்கப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு என்ன செஞ்சாரா? ஆமா, நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு அவர் என்ன செய்றாரா? அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை நமக்காக பாவமாக்கினார். அதுவும் எப்படி போட்டிருக்குன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு என்ன செய்றார் பாருங்க. அந்த ஆதாமுடைய சாயலை அங்க கொண்டு வருகிறார். கல்வாரியில ஏதோ இயேசு அடிக்கப்பட்டான்னு சொல்லி ஏதோ ஒரு எழுத்தின்படியை படித்து போவதற்காக அல்ல. அந்த கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பழைய மனுஷனாய் இருந்து கொண்டிருந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷனாய் காணப்பட்டிருந்த ஆதாமை கர்த்தர் சிலுவையில் அறைந்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன, பாவங்களை எல்லாத்தையும் அவங்க கொண்டு வர்றார். அவருடைய பாவம் கிடையாது. அப்ப யாருடைய பாவம்? உலகத்தாருடைய பாவங்களை கொண்டு வர்றார். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, ஆதாம தான் அங்க கொண்டு வர்றாரு. என்ன, அதனாலதான் வேதம் சொல்லுது, ரோமர் 6ஆவது அதிகாரம், எல்லாத்தையும் வசனத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். என்னுடைய சொந்த சுய அபிப்பிராயம் கிடையாது, என்னுடைய சொந்த வியாக்கியானமும் கிடையாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், நீங்க பிராக்கெட்ல ஆதாம் போட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கேள்வி ஒண்ணுதான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசு வெண்மையானவர் சிவப்பானவராய் மாறினார் அப்படிங்கறத நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேனாங்கிறத இப்ப கேள்வி. அவர் சிவப்பாய் மாறி இருக்கிறாரா? இல்ல சும்மா படிச்சுட்டு போறேன்னா கல்வாரில இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினான் உலகத்தார் அறிந்து கொண்டது போல அறிந்து கொண்டுதான் போயிருக்கிறான்? இல்ல, அதுக்கு அழைக்கப்படல. அப்ப அந்த சிவப்பு யாரு? ஆதாம். அப்ப வெண்மையானவர் பாருங்க, தேவகுமாரன் மனுஷகுமாரன் அங்க பூமிக்கு வர்றாரு. அதனாலதான் பாருங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல யூதர்களுக்கு இந்த அறிவு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த யூதர்கள் தான் எருசலேமின் குமாரத்திகளுக்கு சமானம். கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு கிடையாது. அதான் கிராஸ் கொஸ்டின் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்துவ கடைசி வரைக்கும் அறியல, கூடவே சுத்தி இருக்கிறாரு, அவங்க ஏரியால தான் அப்படி வந்து உலாவி வர்றாரு.
அறியவே இல்லை, பாவம். அப்பதான் அதனாலதான் யூதர்கள் நடுவில் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி அப்போலோவும் சரி அவங்க எதை குறித்து பேசினாங்கன்னு பைபிள் சொல்லுது என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பவுல் ஆவியில நிறைந்த மனுஷனா சொல்றான், இயேசுவே கிறிஸ்து என்று சிருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கித்தானோ. இயேசுவே கிறிஸ்து. என்னையா இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு வேற கிறிஸ்து வேற இல்ல, இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்றாங்க. அப்போலோவு குறித்து அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 28ஆம் வசனம் ஆகிய கடைசி வசனத்தை பாருங்க. அப்போலோவு என்னதான் சொல்றாருன்னா, இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லி அநேக திருஷ்டாந்தங்களால தெளிவுற பேசி காண்பிக்கிறான். அன்றைக்கு ஏன் இப்படி செஞ்சாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரே, சவுலாய் ரவுடித்தனமாய் வாழ்ந்து ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்து சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே பைபிள் அவனை குறித்து என்ன சொல்ல தெரியுமா? போஜனம் சாப்பிடுறான், பலப்பட்டான், தாமதமின்றி இவரே கிறிஸ்துன்னு சொல்லி அங்க தேவ ஆலயங்கள்ல அறிவிக்க ஆரம்பிச்சான். அப்ப அன்னைக்கு எழுந்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, வெண்மையானவர் சிவப்பானவர் சொல்லி காமிச்சு கொடுக்கறதா ரட்சிப்பு. இதுக்கு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதுதான் ரட்சிப்பு. பரிசுத்தவான்கள் அதைத்தான் செஞ்சாங்க. இப்ப இது சவுல் அனனியா வந்தாச்சு, கண் திறந்துட்டு செதில் போல கீழே வந்துட்டு சாப்பிட்டான், அவ்வளவுதான். இந்த 3 நாள் என்ன செய்யல? புசிக்கல, குடிக்கல. அப்ப சாப்பாடு வேணும். சாப்பிட்டு பலப்பட்டதான் தாமதமின்றின்னு போட்டிருக்கு. கையை கழுவுனானா இல்ல போகும்போதே தட்டிட்டு போனானான்னு தெரியல. தாமதமின்றி இவரே மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசு. இவர் தான் வெண்மையானவர், சிவப்பானவர் தான் வெண்மையானவர், வெண்மையானவர் தான் சிவப்பானவர்ங்கிற காமிச்சு கொடுக்காங்க. அங்க பயங்கர ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகுது. அப்பல்லோ வேதத்துல கற்றுக்கொண்ட மனுஷன் பைபிள்ல இருக்கு. நீங்க அப்போஸ்தலர் 18ல வாசி பாருங்க. வேதாகமங்கள் எல்லாம் வல்லவன். இன்னைக்கு பாருங்க, ரைட் ரெவரண்ட், லெப்ட் ரெவரண்ட், டாக்டர், பாஸ்டர், பிஷப், பல பட்டங்களை போட்டுக் கொள்றதுதான். அங்க போய் என்ன செய்யறானா, ஆட்டிட்டு கிடக்காங்க. ஆட்டி தாளாட்டி தூங்க வச்சு நரகத்துல கொண்டு தள்ளுறதுக்கு. சத்தியத்தை சொல்லணும். வேதாகமங்களில் வல்லவனும் வல்லமையான ஒரு மனுஷன், சாதுரியம் உள்ள ஒரு மனுஷன் அப்பல்லோ, அவனு எதைத்தான் பேசிட்டு இருக்கிறான்னா, இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி ஸ்ட்ராங் அடிக்கிறான். அதனாலதான் அவர் சொல்றா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். இந்த வெளிப்பாடு அங்க போகும்போதுதான் மாம்சிகமா நடக்கிற கிறிஸ்தவங்களுக்கு ஆக மாட்டேங்குது. இப்ப இந்த செய்தியில் என்ன சொல்லி கொடுப்போம்? இப்ப இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்களா? அவர் வெண்மையானவர் சிவப்பாய் மாறி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா என்ன செய்ய வேண்டியது இருக்கு? என் பழைய மனுஷன் அங்க அடிக்க வேண்டியது இருக்கு. ஆதாமின் கோலமா மாறுறார் பாருங்க, பாவமாக்கப்படுகிறார். அவரை பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுது. ரத்தம் முழுக்க ரத்தம். இயேசுட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் அவர் ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஒண்ணுதான் சொல்லியிருப்பார், ஒண்ணுதான் சொல்லுவார் அவர். ஏன் இந்த கோலம், அந்த ரத்தம் சிவப்பா இருக்கு, என்ன கோலம்னா, சிவப்ப நான் ஏத்துக்கிட்டேன் ஐயா. அவன் செஞ்ச விளைவுதான். அந்த ஆதாம் சிவப்புங்கிற அர்த்தத்தை கொண்டிருக்கிற அந்த ஆதாம நான் இப்ப இங்க சிலுவையில் அடிக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் அந்த வெளிப்பாடு அப்போஸ்தலன் பவுல் பெற்று நம்முடைய புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்து, பழைய மனுஷனுக்கான ஜென்ம சுபாவத்துக்குரிய ஆதாமின் சாயலை பெற்ற மனுஷன், அவனை சிலுவைக்கு கொண்டு வர்றதுதான் இயேசு வெண்மையானவர், பரிசுத்த, அவர் சிவப்பாய் மாறினதுக்கு அடையாளம். எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்றோம்? ஆண்டு இந்த சத்தியத்தை அடிப்படை சத்தியம்தான். ஆனா இந்த ஆழத்தை நம்ம விளங்கிக் கொள்றது இல்லையே. இந்த வெளிச்சத்தை விளங்கிக் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஆதாம எங்க கொண்டு வந்து அடிக்கார் பாருங்க, சிலுவையில் அறைந்திருக்கிறார். மாம்சத்துக்குரிய மனுஷன் யார்? புறம்பான மனுஷன் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறுதலுக்கு உட்பட்டு போன ஆதாமை குறிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவனுடைய அடையாளத்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும் போது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இயேசு எங்கயா சிவப்பானார்? பரலோகத்திலேயா? இல்ல, பரலோகத்தில் அவர் வெண்மையா இருந்தார். வெண்மையானவர் சிவப்பா இந்த பூமிக்கு வருகிறார். பூமியில சிவப்பாய் மாறி நிற்கிறார். சிவப்பான கோலத்தை எடுத்து நிற்கிறார். காரணம் என்ன? உங்களுடைய என்னுடைய பழைய மனுஷனாய் இருக்கக்கூடிய ஆதாமுடைய சகல கிரியைகளை அங்க வைத்து அடிக்கிறார். பழைய மனுஷன் அங்க இருக்கிறான் என்கிற உணர்வோடு ஜீவிக்கிறோமா? இல்லாவிட்டால் அவர் வெண்மையானவர் சிவப்பாய் வந்ததை நான் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசிக்கல அப்படிங்கிற அர்த்தமாகும். இயேசுவை நாம் எவ்விதமா இருந்திருக்கிறோம். இந்த சத்தியம் உள்ள வர வரதான் இந்த எருசலேமை குமாரத்திகளால சும்மா இருக்க முடியல.
மறுபடியும் கேட்டுட்டு இருக்கல, ஆமா இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரான்னு கேட்டுட்டு இருக்கல, உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம். தாக்கத்தை பார்த்தீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ், இம்பாக்ட், ஒரு மகிமையான ஒரு தாக்கம் உண்டாகுனது. அப்போஸ்தலர்களை வாசித்து பாருங்க, பரிசுத்தவான்கள் என்ன பிரசங்கிச்சாங்க தெரியுமா? நான் ஏன் இதெல்லாம் சொல்ல முடியல, நீங்க சில நினைப்பாங்க, யூடியூப்ல பாக்குறவங்க கூட நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இவர் மற்ற ஊழியர்களை தாக்குறேன், நான் எங்க தாக்குறேன்? உனக்கு வீடு தருவார், கார் தருவான்னு சொல்லி இப்படியே உலகத்தை காமிச்சு 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 கொடுத்து இப்படி தரமான சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்காம ஜனங்களை குருட்டாட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட பிரசங்கிமார்களுக்கு ஐயோ என்று சொல்லாமல் பாரு என்ன சொல்வது? அப்படிப்பட்ட பிரசங்கிகளுக்கு இங்க என்னதான் வேலைன்னு எனக்கும் தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனங்களை, கிறிஸ்தவர்களை பாதாளத்துக்கு அனுப்பாம அவங்க தோய்ந்து போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை பேசணும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமாய் வாழணும். வெண்மை அதத்தான் குறிக்கு, பரிசுத்தத்தை குறிக்கு, சிவப்பு சுத்திகரிப்பை குறிக்கு. 1 யோவான் 1:7 சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எதிலிருந்து சுத்திகரிக்கு? ஆதாமுடைய சாயலிலிருந்து. அதை குறித்து தான் எபிரேயர் ஆக்கியோன் இவ்விதமாய் ஆவியானவரிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு பெற்றிருக்கிறார். எபிரேயர் 9:14 14 வாசித்து பாருங்க. பைபிள் சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், அந்த சிவப்பாய் மாறினாரு, அந்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதியிருக்கிறது. அதுல விவரிக்க முடியாது, அவ்வளவு ஒரு வெளிச்சம் அதுல இருக்கு. சிவப்பாய் மாறினா எதுக்காக? செத்த கிரியைகள் அதுல இருந்து நீங்கள் நானும் சுத்திகரிக்கப்படணும். செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கப்படுவது, சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் போட்டிருக்குன்னா எவ்வளவு அழகா ஆழமா பேசுறாரு பாருங்க. ஏன்னா பைபிள்ல நியாயப்பிரமாணம் அதை தான் சொல்லுது. நீ வேதத்தை அதே அதிகாரம் எபிரேயர் 9:22 வாசி பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்றது வசனம் சொல்லுகிறது. அவர் இரத்த சிந்தப்படணும், அங்கதான் சுத்திகரிப்பு இருக்கு. இன்னைக்கு சிலருக்கு வெண்மையானவரை மட்டும்தான் பார்க்காங்க. ஏசாயா கிறிஸ்துவ தேவனை வெண்மையானவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப அவரை எதுக்குள்ள நடத்து அப்படின்னா சிவப்பானவராய் அவர் காணப்படுகிறாருங்கிற அந்த அனுபவத்துக்குள் நடந்துருச்சு. கவனிக்கீங்களா? இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சகையை பார்க்க வர்றார். எப்படிப்பட்டவர்? எருசலேம் குமாரத்தி போல அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர் வந்து பார்த்தாச்சு. விழுப்புரிய தேவன், தேவ குமாரன் இவர் பார்த்தாச்சு. இப்ப அவரோடு நடக்கும் போது தான் தெரியுது அநியாயம் வெளிப்படுது. அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறான், சீக்கிரமா இறங்கி அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறான். கூடவே நடக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் சிவப்பானவர். அதனால அறிக்கையிடுற, ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு இடத்தில் நான் அநியாயமா வாங்குறது உண்டானால் நாளத்தனையை திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்லி லூக்கா 19:8 பேசுகிறார். அவன் அநியாயம் எல்லாம் வெளிப்படுது. ஏசாயா கதறுகிறார், ஐயோ அதமானே அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். இது எப்ப வெளிப்படும்? தேவகுமாரன் வெண்மையானவர் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்ன வெளிப்பாடு தெரியாது, ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பரலோகத்தில் வீட்டிற்குடைய அந்த வஸ்திர தொங்கல் எங்க வந்து தொட்டுட்டு இருக்கு? அங்க இருந்து இப்படி இறங்கி வந்த அந்த வெளிப்பாடான்னு தெரியல, எனக்கு தெரியல. இந்த வெளிப்பாடை பார்த்துட்டு தெய்வீகமானவர் அவருடைய சால்வை இங்க தொங்குது, இங்க டச் ஆகுது, இங்க டச் ஆகணும். இங்க இப்ப அதுக்குதான் அவரு இங்க டச் ஆகிற மாதிரி தேவாலயத்தை டச் ஆகுது. ஆவிக்குரிய ஆலயமாகி இங்கேயும் டச் ஆயிட்டு. ஐயோ அதமானே, நீ ஒரு மனுஷன் அவரை வெண்மையானவரை பார்க்க 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 சுத்திகரிப்பு உணர ஆரம்பிப்பான். வெண்மையானவர் எனக்காக சிவப்பானாரு அப்படி நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போமா? அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஊழியக்காரங்க வந்து சில கவிகள் பாடி நம்ம ஜெபத்துக்கள் நடத்துவாங்க. அதுக்கு முன்பாக ஒரு சில நிமிடம் நம்ம எல்லாரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளலாம். இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்துவை இவ்விதமாய் கண்டடைந்தது உண்டா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:10 ஏதோ அன்றைக்கு மணவாளனை குறித்து அறிவில்லாமல் இருந்த மணவாட்டியை உணர்த்துவிக்கும்படியாய் பேசப்பட்ட வாக்கியம் என்று மாத்திரம் நினைத்து விடாதே. அந்த வாக்கியத்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு முன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வெண்மையாயிருந்த தெய்வம்
பூரண மகிமை உடையவராய் பரிசுத்த பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி ஓயாமல் போற்றி பாடக்கூடிய, ஓயாமல் போற்றி துதிக்கப்பட்ட அந்த வெண்மையானவர் உனக்காய் சிவப்பாய் மாறி இருக்கிறாரு. இதை நீ அனுபவித்தது உண்டா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அவர் சிவப்பாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க நீங்க பார்க்கலாம், உங்க பழைய மனுஷன் அங்கதான் கிடக்கிறார். உங்க பழைய மனுஷனுடைய சாயல் அதுதான். ஆதாமுடைய பெயருக்கு அர்த்தமே சிவப்பு. ஆதாமை அங்க கொலை செய்கிறார். இனிமை இவன் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த பாவத்திற்கும் முடிவை உண்டாக்குகிறார் கிறிஸ்து இயேசு. அந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்க்க பார்க்க அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவ மனுஷனாகி ஆதாமை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னா இந்த சிலுவைக்கு வந்ததான் ஆக வேண்டும். அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஏதோ பாடல் பாடிட்டு போறது கிடையாது. வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையை உருவாய் கொண்டவர் சொல்லி பாட்டு பாடணுமே செய்திக்கு முன்னால் ஏதோ அப்படி பாட்டு பாடுறதுக்கு போறதுக்காக அல்ல. வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா? அவர் அப்படியாய் சிவப்பாய் மாறினார். அதனாலதான் கோர்வையா வருது. அதுக்கு பிறகுதான் 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று வேதம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலாக, அது வானம் சரி பூமியும் சரி பூதலத்தோரா இருக்கட்டும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். அதனாலதான் யோவான் அவரை காட்டி கொடுக்கும், அவரை காண்பித்து கொடுக்கும் போது, சபைக்கு காண்பித்து கொடுக்கும் போது வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்றார், பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் இயேசு அதிபதி. இயேசு பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதினு சொல்லி காட்டி கொடுக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் சொல்ல போறார், நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறார். அதனாலதான் அவர் பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியா அவர் உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்பட்டார். இன்னைக்கும் இயேசு நமக்குள்ள உயர்ந்தவராய் இருக்கிறாரா? இன்னைக்கு ஏதோ ஒரு 10,000 பேர்களில் சிறந்தவர் சொல்லி அப்படியே பாடிட்டு போறது கிடையாது. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாதான் அவர் உயர்த்தப்பட முடியும். சும்மா ஆராதனைங்கிற பேர்ல சும்மா அவர் நல்லவர் வல்லவர் சொல்லி சும்மா அப்படி சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. அவர் சிவப்பாய் மாறினார். அதுக்கு பிறகுதான் பைபிள் சொல்லுது 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமை தாழ்த்தினாரா. அவர் சிலுவையில அந்த கேடு அடைந்தார். அது அந்த கேடுடைய அர்த்தம் என்ன? சிவப்பாய் மாறினார். அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்களா? அதுதான் அவரை மகிமைப்படுத்தும். அதுதான் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய சரியான அனுபவத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்படி எல்லாரும் கண்டு